இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் தமிழ் ஸ்டாக் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் பேசிடுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பேர் ஸ்பாட்டில் மட்டுமே லெவல்ஸை மார்க் பண்ணிவிட்டு மார்க்கெட்டிங் வந்துருச்சு அங்கே போயிடுச்சு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்பாட்டில் லெவல்ஸ் கொடுக்க தான் செய்கிறோம். ஆனால் இந்த லெவல்ஸ் நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய கால் அண்ட் புட்ஸோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் விஷயம் இன்னைக்கு மார்க்கெட்டில் எப்படி ஆட்டி படைச்சிருக்கு அப்படிங்கிறத இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீ சார்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் மார்க்கெட் வேறு லெவலில் இருக்கும். குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ். ஸோ இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரி கரெக்டுங்களா? ஸோ எக்ஸ்பைரினாலே எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இன்றைக்கி நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கான மார்க்கெட் நம்மளுக்கு இன்றைக்கி இருக்க போதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு இன்டெப்த்தான அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது டைம் வந்து ஒரு 8:45 மேலே தான் இருக்கும். ஸோ ஏன் இவ்வளோ லேட்டாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பைரிக்கு முந்தி அடிச்சு போய் மாட்டிடக்கூடாது மக்கள் அப்படிங்கிறதுக்காக தான். வீடியோ பொறுமையாக மல்டிபிள் டைம்ஸ் கூட பாருங்கள், அதுக்கப்புறம் போய் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கான மார்க்கெட்டோட கண்டிஷன் டே சார்ட் வச்சு பார்க்கும்போது ட்ரெண்டு புல்லிஷ் தான். இந்த டே சார்ட்டோட ஒரு லோ டு ஹை ஃபிபனாச்சி போடும்போது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் மார்க்கெட் டேப் பண்ணிவிட்டு மார்னிங் ஸ்டாருக்கு ட்ரை பண்ணியிருக்கான். ஓகேங்களா, இது வந்து டே சார்ட்டோட கண்டிஷன். இப்போது இதை அப்படி நான் 1 ஹவருக்கு மாற்றுறேன். 1 ஹவர் மாற்றும்போது இந்த 1 ஹவரோட ஸ்ட்ரக்சர் ஹையர் ஹேரில் ஃபார்மேஷனில் போகும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு ஓபி ஜோன் வந்து மார்க்கெட் டேப் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, ஸோ இப்போ டேப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட் ஒரு ட்ரெண்டு புல்லிஸ் ஆச்சுன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட் ஒரு 2-3 வீடியோவில் போட்டிருப்போம். அதில் இன்னுமே இன்டெப்த் அனலைஸ் பண்ணும்போது தான் சில விஷயங்கள் புலப்பட்டதுன்னே சொல்லலாம். இது லாஸ்ட்டாக கிடச்ச லோயர் ஹெல்லோ ஃபார்மேஷன். இந்த பிளேசஸில் இது ப்ரீவியஸோட ஹைக் மேலே ஃபஸ்ட் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது மேக் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த பர்டிகுலர் பிளேஸில் ஒரு ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணியிருந்தோம். பட் இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆக்ட் ஆகவே இல்லைங்க. ஏன்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் மேப்பிங் வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகும்போது நியூவாக ஹை கிடைக்கும். அந்த ஹையோட லோ பாயிண்ட் வந்து மார்க்கெட் டேக் பண்ணாதான் அந்த ஹை கன்ஃபார்ம்டு ஹை ஆகும் அப்படின்னு நம்ம பேசியிருப்போமா? ஸோ யானைக்கும் அடிச்சு இருக்கும், கண்டுபிடிச்சவனுக்குமே அடி விழும் மார்க்கெட்டில். ஓகேங்களா, அதனால் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கிடையாது, இது சிங்கிள் ஸ்ட்ரக்சர் தான். இது என்னுடைய ஒரு மிஸ்டேக். நான் வந்து தவறுதலாக உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். அதனால் இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் வந்து நான் பண்ணிவிட்டேன், அதனால் ஒத்துக்கிட்டேன். ஓகேங்களா, அதனால் இந்த மிஸ்டேக் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மிஸ்டேக் நம்மளோட ஸ்டூடெண்ட் எனக்கு சொன்னார், இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு. ஓகேங்களா, அவர் பேர் சுதர்சன். ஓகே, ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய லாஸ்ட்டாக கிடைச்ச ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது ஜஸ்ட் நியூ ஹை பாயிண்ட், இது லாஸ்ட் கிடைச்ச லோயர் லோ. ஓகேவா, இப்போ இந்த ஹைக்கு லோக்கு பிட்வீனில் தான் மார்க்கெட்டோட கண்டிஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஒரு செல்லிங் ஆர்டர் எடுத்திருக்கான். ஓகேவா, ஸோ இப்போ கண்டிஷன் வைஸ் பார்க்கும்போது இந்த ஹைக்கு மேலே பாடி க்ளோஸுங்கிற கண்டிஷன் தான் மார்க்கெட்டோட 5 மினிட் புல்லாக மாறும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராங்காக என்ன பண்ண முடியும், பையில் நிற்க முடியும். அப்போ இந்த பாடி இன்னுமே அப்பர் சைடு க்ளோஸ் ஆகிறதுனால வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல உண்மை. ஓகேங்களா, அப்போ பாடி க்ளோஸ் ஆகலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிட்டாச்சு. ட்ரெண்ட் ஸ்டில் பேரிஸாக தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்டர் பேக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட்டுக்கான ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் அப்படிங்கிறது இது ஃபுல்லாகவே ஒரு ஸ்ட்ராங்கான பேஸை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது ஃபுல்லாகவே ஒரு பையிங் சொல்லக்கூடிய இடம் தான் மார்க்கெட்டில். ஓகே, இவ்வளோ தாங்க கண்டிஷன் எல்லாமே தெரிஞ்சு போச்சா, முடிஞ்சு போச்சா? இப்போது மார்க்கெட் ட்ரெண்டு டே சார்ட்டில் புல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் டேப் பண்ணி நிற்கிறான். 1 ஹவர் ட்ரெண்டு புல்லிஸு ஓபி டேப் பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கு எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது லாஸ்ட்டாக கிடச்ச ஒரு ஹை, அங்கேருந்து அந்த லோக்கு போடுறவங்க. அப்போ 0.5 0.6 நோட்டுங்கிறது இனிமேல் நம்மளுக்கு பெண்டிங்கில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஓகே, ஸோ 70 இல்லை 150 பாயிண்ட்ஸுங்கிறது இன்னுமே மேலே நம்மளுக்கு ஃப்ரீ ஜோனாக இருக்க தான் செய்யுது. ஒருவேளை ஃபஸ்ட் லெவல் ரீட்ரேஸ்மெண்ட் டேப் ஆகிடுச்சாங்கிறத பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு 0.38 வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 0.38ங்கிறது எஸ், அது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி டேப் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் முடிஞ்சு. பட் 0.5 0.6 சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டார்கெட்டாக இருக்கும். ஓகே, அது வந்து இப்போ ட்ரெண்டு புல்லிஸாக முடிச்சுன்னா தாராளமாக அது போகும். ஓகேங்களா, அப்போ இன்னையோட மார்க்கெட் நம்ம எப்படி ப்ரோ பார்க்கணும்? இப்போ எல்லாமே ட்ரெண்டு முடிச்சு தான் பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றுமே பார்க்கல. இனிமேல் தான் மார்க்கெட்டில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரைஸ் பார்க்கும்போது 5 மினிட் மட்டும் இன்னும் புல்லிஸாக மாறலங்கிறது தெரிஞ்சுக்கிட்டுமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் வந்து ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸிங் கிடச்ச ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னது நம்மளுக்கு? ஓகே, 2-3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துச்சு நினைக்கிறேன்.
25,200 ஓகேங்களா, இது மார்க் பண்ணியாச்சு. அப்போ இந்த லெவல் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான லெவல்ஸ். இது போக நம்ம என்ன பண்ணுவோம், 50 மினிட்ஸில் சேஞ்ச் பண்ணிவிட்டு எங்கே அதிகப்படியான கன்சால்டேஷன் நடந்திருக்கு அது ஒரு ஜோனாக மார்க் பண்ணுவோம். ஸோ என்னோட இந்த ஒரு சார்ட் அனலிசிஸ் படி பார்க்கும்போது இதுதான் லாஸ்ட்டாக கிடச்ச 50 மினிட்ஸ் ஃபார்மேஷனில் இருந்த ஒரு பேஸு. ஸோ ஸ்டில் இங்கே தான் உங்களுக்கு அதிகப்படியான மார்க்கெட் ட்ரேடிங் ஜோன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கீழே இந்த ஜோனு ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஜோன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான ஜோனு தான். அப்போ இன்றைக்கி இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இங்கேருந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து எப்போ ரிவர்ஸ் ஆகலாம், இங்கேருந்து எப்போ ரிவர்ஸ் ஆகலாம், இது எல்லாமே நம்மளோட ஸ்னைப்பர் பாயிண்ட் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலேருந்து கீழே எவ்வளோ தூரம் போனாலும் ரிவர்ஸ் ஆகக்கூடிய பாயிண்ட் நம்மளுக்கு ஏடிஎம்மோட ஸ்னைப்பர் கிடச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கால் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 25,200 நம்ம ஏடிஎம் எடுத்து வச்சுருக்கோம். மார்க்கெட் 25,200 க்ளோஸ் ப்ரைஸ் 212 இல்லையா. இந்த ரேஞ்சஸில் தான் நம்மளுக்கான 50 மினிட்ஸோட அந்த கீழே லெவல்ஸும் இருக்குது. அப்படிங்கிறது மார்க்கெட் கீழே வரப்போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு 25,200 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் எல்லாம் ஓடிஎம் செல்லர்ஸாக மாறணும். அப்படி மாறினா என்னாகும், கண்டிப்பாங்கிறது நல்லா சாலிடாக கீழே போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரும்போது ஸ்னைப்பர் பாயிண்ட் வந்து டேப் ஆகாமல் இது மேலே நின்றுக்கிட்டு இருக்கான், லைக்லி இந்த மாதிரி இப்படி நின்றுக்கிட்டு இருக்கான், இப்படி தான் வரான் அப்படின்னா இந்த பிளேசஸில் வரக்கூடிய இம்பாக்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பிரேக் அவுட் சஸ்டைன் பிலோ இருந்தால் மட்டும்தான் ஃபர்தராக புட் செல்லர்ஸால் பையிங் ஆக்ஷன் எடுக்க முடியும். புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். கால் செல்லர்ஸ் இன்றைக்கி வந்து பேனிக் ப்ராபபிலிட்டியில் இருக்காங்க. இதுவே எனக்கு புட்டு வந்து இந்த பாயிண்ட் பிரேக் அவுட் சஸ்டைன் பிலோ போயிட்டானா இவன் பேனிக்கு. ஸோ இப்போ வந்து பேனிக் அப்படின்னு சொல்லும் போது ப்ரீவியஸ் டேவோட செல்லர்ஸோட ஹை பாயிண்ட் எல்லாமே மேக் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது லாஜிக்கல். ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. அப்போ ஸ்கொயர் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த பிரேக் அவுட் சஸ்டைன் பிலோ போகும்போது 7 மல்டிபிள் வித் 7 என்ன வரும் நம்மளுக்கு 49. இந்த 49 அப்படிங்கிறது ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஆகும். கீழே இருக்கக்கூடிய 36 ஸ்டாப் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்தது ஸ்கொயர் நம்பர் என்னவோ 64, 81ங்கிற ஸ்கொயர் நம்பர் நம்ம டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் சினாரியோ இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க, அதை பாருங்கள். அதாவது இந்த லெவல்ஸ்க்கு பிலோ போகும்போது கால் அவனுடைய ஸ்னைப்பர் பாயிண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எப்போனாலும் இங்கே இப்படி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பாக மாறிடும். சம்டைம்ஸ் ஸ்னைப்பர் பாயிண்டில் செல்லர்ஸ் வந்து அவங்களுடைய செல்லிங்கை ஸ்ட்ராங் ஆகலை, இன்னும் மோர் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து செல் பண்ண ரெடி ஆகலை அப்படின்னா எப்போனாலும் ரிவர்ஸ் ஆகும். நேற்றோட மார்க்கெட் பார்த்துருப்பீங்களா. அதே போல் தான் கீழே இருந்து இப்படி பிரேக் புல் பேக்கும் நமக்கு பார்க்கணும். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி எக்ஸ்பைரிக்கு வந்து டைம் வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைம் வேல்யூ மார்க்கெட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் ஒரு 30 to 50 வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கம்மி. 22 தான் மொத்தத்துக்கே ஆவரேஜான ஓடிஎம்மோட செல்லர்ஸோட க்ளோசிங் ப்ரைஸ் பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் டைம் வேல்யூ கம்மியாக இருக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அதனால் ப்ராப்பரான ஒரு மொமெண்டம் கிடைக்கலையா, அதாவது மொமெண்டம் எங்கே ஸ்டார்ட் ஆகும், ஸ்னைப்பரில் தான், அது ப்ராப்பராக கிடைக்கலையா, எல்லாமே ஸ்னைப்பர் கீழே போயிட்டானா விட்டுருங்க, ட்ரேடே வேண்டாம் ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 70+ பாயிண்ட்ஸ் நேற்றோட க்ளோஸுக்கு அப்பர் சைடில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிஃப்ட் நிஃப்டி. அப்புறம் அப்ராக்சிமேட்லி என்ன ஆகலாம், நேற்றோட க்ளோஸுக்கும் ஹை பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா அன்றைக்கி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருக்கோம். கேப் அப் ஓப்பன்ஸ் நிறைய வந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம், 1, 2, 3. இது என்னங்கிறது பொறுமையாக வீடியோ பார்க்குற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. ஓகே, ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த ப்ரீ சார்ட் அனாலிசிஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. இதில் நம்ம மெயினாக சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல எந்த விதமான ஒளிவு முறையுமே இல்லை பாருங்கள். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேபி இது வந்து ஒரு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களை பார்த்தா கூட ஈஸியாக டீகோட் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லைங்களா. பட் இருந்தாலும் நான் ஏன் இந்த அளவுக்கு வெளிப்படையாக கடந்த 7 மாதமாக இதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதுவும் தமிழில் ஏன் கொடுக்குறேன், ஏன் இங்கிலீஷில் ஒரு சேனல் போடலாம், ஏன் யூஸ் பண்ணிட்டு ஹிந்தியில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணாமல் ஏன் நான் தமிழில் மட்டும் இந்த விஷயத்தை கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் பீப்புள்ஸ் இது கண்டிப்பாக போய் சேரணும், அவங்க வேறு யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இல்லைங்களா. சரி, நம்ம இதை என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 hour டே சார்ட் ட்ரெண்டு புல்லிஸாக இருந்திருக்கு, 5 minutes ட்ரெண்டு அப்படிங்கிறது பேரிஸாக இருந்திருக்கு. செல்லிங் ஆர்டர் ஆல்ரெடி டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி காட்டியிருக்குமா. ஸோ செல்லிங் ஆர்டரை ஆல்ரெடி டேக் பண்ணிட்டான். என்னங்க இப்போ விஷயம், ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டு பேரிஸாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு 5 minutesல. செல்லிங் ஆர்டர் டேக் பண்ணால் என்னங்க அர்த்தம், செல்லாக போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் ப்ரீ சார்ட்டில் பேசினதுலேயே மார்க்கெட் என்ன கண்டிஷன் இருக்குங்கிறத சொல்லிட்டேன். அதுவும் தெளிவாக சொன்னேன். இந்த இடத்துல நான் ஒரு ஸ்ட்ரக்சர் புல்லிஸாக மார்க் பண்ணிட்டேன், பட் அது கிடையாதுங்க அப்படிங்கிற விஷயத்த வேறு சொல்லியிருக்கேன். அப்போது லாஜிக்கலி என்ன நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா இப்போது இந்த இடத்துல. சரி, ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் பாயிண்ட்டும் நம்ம ஸ்னைப்பரில் இருக்கக்கூடிய ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் மார்க் பண்ணணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா
கால் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணலாம், அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அதை அப்படி வெறுமனையாக நீங்கள் பார்க்காம இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தோம். இது வந்து மார்க்கெட்டில் இமீடியட்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால தான் 8:45 இந்த வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். 4-5 தடவை வீடியோ பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ யாரெல்லாம் 25,200 25,212 பிலோ மார்க்கெட் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷனை பை பண்ண நினச்சிங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குமா திங்க் பண்ணி பாருங்கள். வாய்ப்பே கிடையாது ராஜா இல்லையா. இப்போ என்னங்க பண்ணணும் இந்த இடத்துல, இந்த பிளேசஸ்க்கு பிலோ வரும்போது 25,200 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் ஒரு ஓடிஎம் செல்லராக மாறணும். அப்போ என்ன ஆகணும், அவனோட ஸ்னைப்பர் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆக முடியும், செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக உள்ளே வந்துட்டான், அதனால் ஆப்போனன்ட் புட் செல்லர்ஸ் வந்து பை ஆக்ஷன் எடுப்பான் அப்படிங்கிற நமக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு 9:55 வந்து நான் ஸ்பாட் எடுத்து பார்க்குறேன். ஸோ அதுக்கு கீழே வந்தும் ஸ்டில் ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட்டுக்கு லோயர் சைடில் பிரேக் அவுட் ஆகவே இல்லை. லாஜிக் புரியுதுங்களா. 9:45. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா டேப் ஆகவே இல்லை, மேலே போயிட்டான். நான் ஒவ்வொரு நாள் வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க, நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஸ்னைப்பர் பாயிண்ட் டேப் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட்டில் மூமெண்டம். கரெக்டுங்களா, லாஜிக் புரியுதா. சரிங்க, அப்போ டேப்பே ஆகலை 9:45. ஸ்னைப்பர் பாயிண்ட் வந்து டேப்பே ஆகாமல் ஸ்பாட்டு கீழே வந்து பயன் இல்லை, ட்ரேட் வேண்டாம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு மார்க்கெட்டில் வேண்டாம். ஓகேங்களா. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டான்ல. இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்போம், இது மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா எப்போனாலும் மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாங்க. அப்படி ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம், மார்க்கெட் நேத்தோட க்ளோசிங் ப்ரைஸுக்கும் ஸ்னைப்பரோட ஏடிஎம் ப்ரைஸுக்கும் பிலோ போகும்போது கால் அவனுடைய ஸ்னைப்பருக்கு அப்பர் சைடு இருந்தானா கண்டிப்பாக அந்த லெவலுக்கு வரணும். இங்கேருந்து எப்போனாலும் ரிவர்சல் ஆகிட்டு திரும்ப அந்த லெவல்ஸுக்கு போகலாம். ஸோ அதுதான் நடந்திருக்கு மார்க்கெட்டில். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 22லேருந்து ஒரு மூமெண்டம் ஸ்பைக் ஆகிட்டு கொடுத்துருக்கு. சரி ப்ரோ, இந்த மூமெண்டம் கொடுத்துருக்கலாம், அப்போ இந்த மூமெண்டம் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கான பேட்டர்ன் என்னங்க, கீழே வந்து அப்படியே ரிவர்சல் ஆகும் சொல்லியிருக்கோமா, அந்த ரிவர்சல் நடந்திருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மட்டும்தான் அதை ட்ரேட் பண்ண முடியும். திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு வாரங்களும் இதை பார்க்கக்கூடிய ஒரு ஆட்களால் தான் இந்த ட்ரேடெல்லாம் பிடிக்க முடியும், எல்லாம் பிடிக்க முடியாது. ஓகேங்களா. சரி ப்ரோ, அப்போ நேற்று எப்படி ப்ரோ இருந்தது. ஸோ நேற்று அதே போல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தான் கரெக்டாக ஏபிசி. ஓகே சாரிங்க, தப்பாக போட்டோம். ஸோ நேற்றோட ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அழகாக இருந்திருக்கும் பாருங்கள். அழகாக வந்து ஒரு சம ரிவர்சல் கொடுத்துருந்தான் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஜாக்பாட் மாதிரி நம்மளுக்கு கிடச்சி ரிவர்சல். அப்போ இன்றைக்கி ஏன் கிடைக்கல அந்த ரிவர்சல் பாயிண்ட்டு, நேற்று ஏன் கிடைச்சா அந்த ரிவர்சல் பாயிண்ட்டு இல்லைங்களா. இது மாதிரி நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே விஷயங்கள் புரியும். ஸோ நேற்று வந்து மார்க்கெட் அழகங்கிறது நல்ல ஒரு ஃபுல் பேக் கொடுத்து சூப்பராக மேலே போனால், அப்படி மேலே போகிறதுக்கான காரணம் என்னவாக இருந்துச்சுங்கிறத நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்களேன். மார்க்கெட்டோட க்ளோசிங் ப்ரைஸும் ஏடிஎம்மோட டிஸ்டன்ஸையும் ரிவர்சல் பாயிண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே நேற்றையே மார்க்கெட்டில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியான ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இன்றைக்கி ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படிங்கிறதே உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா. ஓகே, முடிஞ்சா. சரி, திரும்ப என்ன பண்ண நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நேற்றாவது கொஞ்சம் மேலே கீழே போய்கிட்டு இருந்தானா இன்றைக்கி என்ன பண்ண முடியல, ஏடிஎம்முக்கும் ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் பாயிண்ட்டும் அனுமன் போட்ட கோடு மாதிரி சீதை தாண்டவே இல்லை. ஓகேங்களா. என்னோட மெம்பர்லாம் கலாய்க்கிறாங்க, ப்ரோ அது அனுமான் போடலை ப்ரோ, லட்சுமணம் போட்டாங்க, அதை தான் சீதை தாண்டலைங்கிறாங்க. ஓகே, கரெக்டு தான். ஓகேங்களா. ஸோ அது இப்படி பார்க்கும்போது என்னாகல, எனக்கு தாண்டவே இல்லையா. ஸோ இப்படியே மார்க்கெட் என்ன இருக்குன்னா, இருக்கக்கூடிய ப்ரீமியம் வேல்யூ இருக்கக்கூடிய டைம் வேல்யூ வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க. கரெக்டுங்களா. ஸோ இப்படி குறைச்சிக்கிட்டே வரும்போது என்னங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் ஸ்பாட்டு அவனுடைய க்ளோஸ் ப்ரைஸ் ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸ் ப்ரைஸுக்கும் ஏடிஎம்க்கு பிலோ இருக்கான். இப்போ வந்துட்டான் பாருங்க தலைவன் அழகா 12:50க்குலாம் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரொம்ப அழகான ஏபிசி பேட்டர்ன் 12:45 போட்டாச்சுங்க. ஸோ ஜாக்பாட் பாருங்கள், 45க்கு அழகான ரிவர்சல் கொடுத்தாச்சு, கீழே வந்தாச்சா. ஸோ ஃபஸ்ட்டு வரும்போது ஏன் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆனான்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஏன் அதுக்கப்புறம் பெருசாக டார்கெட் இவன் போக முடியல அப்படின்னா லெவல்ஸ் வந்துட்டான். அதே போல் நெக்ஸ்ட் டைம் வரும்போது செல்லர்ஸ் நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டான் மார்க்கெட் கிட்ட.
அப்போ என்னங்க நடக்கும் மார்க்கெட்டில்? இவனும் அழகாக கீழே இருந்து ஒரு பிரேக் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, இங்கேருந்து அழகாக மேலே வந்தேன் திரும்ப டேப் பண்ணால் ஃபில் பேக் போட்டாச்சு. ஸோ 22ங்க, 24 அப்படிங்கிறது ஸ்கொயர் நம்பரை வச்சா கூட, ஓகே சாரி 25 அப்படிங்கிறது 5 மல்டிபிள் ஸ்கொயர் நம்பர் வச்சா கூட அடுத்து என்ன வரும் உங்களுக்கு? 36. ஸ்டாப் லாஸ் என்ன வரும்? 25 என்ட்ரி எடுத்தீங்கன்னா 16 ஸ்டாப் லாஸ். ஸோ 36க்கு அப்புறம் 49. ஸோ அதுக்கப்புறம் 64, 81. எனக்கு மினிமம் 2 ஸ்கொயர் நம்பர் கிடைச்சாலே போதுமானது அப்படிங்கிற மனப்பான்மை இருந்துச்சுன்னா ஓகே, கண்டிப்பாக அந்த டார்கெட்ஸும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன புல் பேக் ரிவர்ஸில் கொடுத்துருக்கோம், நம்ம எக்ஸிட் ஆகிருக்கலாம். பட் 0 to ஹீரோ அப்படிங்கிறது க்ளோஸுக்கு அபோவ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக 105க்கு ப்ராஃபிட் புக்கிங் தான், இல்லைங்களா ப்ரோ? அப்போ ஏன் ப்ரோ இன்றைக்கி ஆப்போனன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதுவுமே போக முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் உங்களுக்கு இந்த ஏபிசி பேட்டர்ன் கொடுக்குறானோ அப்போது அங்கே வந்து ஆல்ரெடி ஓடிஎம் செல்லர்ஸ் தான் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ ஃபைட்டே இந்த 2 ஏடிஎம் செல்லர்ஸ் தான் நடந்திருக்கு. லாஜிக்கல் புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் ஏன் இன்றைக்கி கீழே விழுந்துச்சுங்கிறது தெரியுதுங்களா? ஸோ டெக்னிக்கலி மார்க்கெட்டோட 5 to 2 பேரிஸுங்கிறது தெரிஞ்சிருச்சு, செல்லிங் ஆர்டர்ஸ் எடுத்துட்டான், ஓகே சூப்பர். ரெண்டாவது ப்ரீவியஸ் டேவோட ஏடிஎம்முக்கும் க்ளோஸ் பீரியஸுக்கும் அப்பர் சைடில் வந்து மார்க்கெட்டால் போகவே முடியலை. அப்போ போகவே முடியலங்கிறதுக்காக நான் வந்து புட்டை வந்து பை பண்ண முடியாது. கால் செல்ஸ் மார்க்கெட்டில் வரணும். 12:50க்கு மேலே கால் செல்ஸ் உள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு தான் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கொடுத்துருக்கான். இவ்வளோ தாங்க, சிம்பிள். ஸோ இவ்வளோ தான் மார்க்கெட். ஸோ ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு மார்க்கெட் எங்கே போகணும் எப்படி போகணும்னு தெரியறது கொஞ்சோண்டு இருந்தால் போதும். ஸோ எப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரீமியமுக்கு வந்தே ஆகணும். தமிழ் ஸ்டாக்கை தேடி வரதான் செய்யணும், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் எஸ்எம்சி இருக்குது, எஸ்எம்சியோட வீடியோ வரும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. ஸோ எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, இல்லைனா நம்மளால் ஒரு வீடியோ டக்குன்னு போட முடியலன்னு. ஸோ டெஃபினட்டாகவே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிக்கிற வரைக்கும் ஸ்னேப்பரோட வீடியோ வராதுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக எஸ்எம்சி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா முடிக்கிற வரைக்கும் ஸ்னேப்பர் வீடியோட ப்ரீ சார்ட் அனாலிசிஸ் மட்டும்தான் வரும், போஸ்ட் மார்க்கெட் வராது. அந்த அளவுக்கு அதோட எஃபர்ட் போட்டு உங்களை சொல்லி கொடுத்துட்டு தான் நம்ம 10K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதனால் 10K சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட்டு ரீச் ஆகுதா இல்லை எஸ்எம்சி கான்செப்ட் வீடியோ க்ளோஸ் ஃபஸ்ட்டு முடியுதா அப்படிங்கிறத இன்னிலேருந்து ஒரு சேலஞ்சாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருக்கு நன்றி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களால் முடிஞ்ச ஸ்டார் கொடுத்து பாருங்க. இனிமேல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கான ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா அந்த புரிதலுக்கு நீங்கள் 5ல் எவ்வளோ ஸ்டார்னாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ.